17 ஐட்டம்ஸ்க்கு தான் 40% வரி விதித்திருக்காங்க. என்ன 17 ஐட்டம்? நீங்கள் லிக்கரு, டொபேக்கோ இது போன்ற விஷயங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சின் குட்ஸ்னு சொல்லுவாங்க. இது பேர் பாவப்பட்ட பொருட்கள், சரக்குகள்னு சொல்லலாம். நமக்கு அதில் ஒன்று 40, 50, 60 நம்ம ஏற்றுறதை பற்றி கவலைப்படல. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே செஸ்ஸுங்கிற ஒரு மாடல் இருந்தது. செஸ்ஸுங்கிற மாடல் வந்து நம்ம எதிர்த்தோம். என்ன காரணம் எதிர்த்தோம்னா, நீங்கள் வரி தான் ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணுறாங்களே, இதை தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். செஸ்ஸோ சர்சார்ஜோ பிரித்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணும் என்றால், மத்திய அரசாங்கம் வரி ஒரு பக்கம் வசூல் பண்ணி பிரித்து கொடுக்கும், இன்னொரு பக்கம் இந்த வரிக்கு மேலே ஒரு செஸ்ஸும் சர்சார்ஜும் போட்டு அவங்க கஜானாக்கு நேரடியாக எடுத்துன்னு போயிடுவாங்க. இது ஒரு டைம் இருந்தது. இது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு அரசாங்கம் சொன்னது என்னென்றால், ஜிஎஸ்டி சட்டத்தில் என்ன இருக்குன்னா, 5 ஆண்டுகளுக்கு மாநிலத்துக்கு வரி இழப்பு ஏற்படும். ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினால மாநிலங்கள் ஏற்கனவே வசூல் பண்ணி இந்த வரி எல்லா உரிமையும் விட்டு கொடுக்கறதுனால வரியை வசூல் பண்ண முடியாது அவங்களால. இந்த ஜிஎஸ்டி நம்பி தான் இருக்கணும். அப்போ நான் எங்களோட தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு 1 லட்சம் கோடி வரி வசூல் பண்ணியிருந்தோம்னா, இப்போ ஜிஎஸ்டி மூலமாக வெறும் நமக்கு ஒரு 50,000 கோடி 60,000 கோடி வருதுன்னா 40,000 கோடி துண்டு வருது இல்லை. அப்போ ஜிஎஸ்டி சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த இழப்பு 40,000 கோடியை 5 ஆண்டுகள் வந்து அரசாங்கம் வந்து காம்பன்சேட் பண்ணோம், ஒன்றிய அரசாங்கம் காம்பன்சேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால். இப்போ எப்படி காம்பன்சேட் பண்ணோம்? செஸ் வசூல் பண்ணி அதிலிருந்து காம்பன்சேட் பண்ணிட்டு இருந்தாங்க 5 வருஷம். அதுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. இப்போ கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வருஷத்தோடு அது முடியுது செஸ்ஸு. அப்போ செஸ்ஸு முடியறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 40% ஆன பிறகு, அதுதான் நான் உங்களுக்கு கார் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் நான் இன்றைக்கி வாங்கினேன்னா, மாருதி கார், புது மாருதி கார் வாங்குவதற்கு என்ன விலை செலவு பண்ணிக்கிறோம், அந்த அளவுக்கான சலுகை என்பது பெரிய காருக்கு எனக்கு கிடைக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய சலுகை என்பது அந்த செஸ் எடுக்கிறதுனால, அபாலிஷ் பண்ணுறதுனால டாப்பில் இருக்கின்ற அந்த 40% கேட்டகரியில் இருக்கின்ற சில பேர் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் லக்ஸரி குட்ஸ்க்கு, சின் குட்ஸ்க்கு டேக்ஸ் போடுவதை நம்ம வரவேற்கின்றோம். அதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸில் அந்த டேக்ஸை போடுவதை நம்ம வரவேற்கின்றோம். நம்ம அதை காட்டிலும் என்ன சொல்லிக்கணும் என்று சொன்னால், இந்த ஜிஎஸ்டி மூலமாக அரசாங்கத்திற்கு 2017 7 லட்சம் கோடி வசூலாச்சு. போன ஆண்டு 22 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. அப்போ 15 லட்சம் கோடி இன்டைரக்ட் டேக்ஸ் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பணத்தை உறிஞ்சி எடுக்கிறீங்க. நீங்கள் அவன் சாப்பிட்ற இட்லி, தோசை, அவன் பார்க்குற எல்லாத்துலேயும் நீங்கள் செருப்பு, எல்லாத்துலேயும் டேக்ஸை வாங்கி நீங்கள் இப்போ பேனா எல்லாத்துலேயும் டேக்ஸை வாங்குறீங்க. நீங்கள் அப்படி வாங்குகிற நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லாபத்திலிருந்து ஏன் டேக்ஸ் வாங்கலங்கிறோம்.